அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மில்க் ஷேக் என்ன அப்படின்னா அவல் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சூப்பரான அவல் மில்க் ஷேக்கை. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் உருகிருச்சு. இதில் அரை கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் லேசான அவல் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுப்படணும். இந்த அவல் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த அவலை எடுத்து இப்படி ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா அது தூள் தூளாக ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தூள் தூளாக ஆயிடுச்சு பாருங்கள். பக்கத்துலேயே இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நான் இன்றைக்கி வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி நேந்திர பழம் எடுத்திருக்கேன். நேந்திர பழம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எந்த பழம்லாம் எடுத்துக்கலாம். செவ்வாழை எடுத்துக்கலாம், ரஸ்தாளி எடுத்துக்கலாம், நாட்டுப்பழம் பிடிச்சாலும் அதுவும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, நல்ல இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டாம். மிக்ஸி ஜார் அரைச்சிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு மசிஞ்சிருக்கணும், ஆனால் பீஸ் தெரியணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், மசிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பீஸும் தெரியுது, ஆனால் பழமும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. பழமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பூஸ்ட்டு சேர்க்க போகிறோம். பூஸ்ட் சேர்க்குறனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பூஸ்ட் சேர்க்குறேன். உங்களுக்கு பூஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா ஹார்லிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பழத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வாழைப்பழத்தோட இனிப்பும் இந்த பூஸ்டோட இனிப்பு மட்டும்தான். வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த இனிப்பே போதும் அப்படின்னா நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. இந்த மில்க் ஷேக்கில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம மில்க் ஷேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அவலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் அவல் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பழம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம்தாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பாதாம் பிஸ்தா 2 எடுத்திருக்கேங்க. நீங்கள் நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்தா கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக பூஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா இனிப்பாக தாங்க இருக்கும். இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். வெள்ளா ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்து கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் முதவே பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு உள்ள பாலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் லேசான அவல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாலில் சீக்கிரமாகவே ஊறிடும். அப்போது இந்த மில்க் ஷேக்கை சீக்கிரம் குடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெட்டியான அவல் எடுத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் அவல் சேர்க்குறேன். இதெல்லாம் டெக்கரேஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பூஸ்ட் சேர்க்குறேன், வாழைப்பழம் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் நட்ஸ் சேர்க்குறேன்.
ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. ஒரு கிளாஸ் குடித்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் நம்மளால் சாப்பிடவே பிடிக்காது, அதாவது குடிக்கணும் போல தான் தோணும். இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பூஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவல் மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.